அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.4 6th சம்மில் ஃபஸ்ட் டிவிஷன் √3 + i⁴n ஆனது எண்ணின் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு மெய் எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காமா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், z = √3 + i⁴n. ஓகேவா? இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு வருவோம். எப்படின்னா 2/2 2 கேன்சல் பண்ணிடுவோம். √3 + i ஒரு சின்ன ⁴n. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யலாம்னா 2n √3 + i/2 n. So that is z = 2n √3/2 + i 1/2 n. ஓகேவா? z = 2n. இதை நம்ம எப்படி √3 cos of π/6ன்னு எழுதலாம். கொஞ்சம் யோசிங்க. ப்ளஸ் i × sin of π/6 n. மா பையோட வேல்யூ என்னதுமா 180 டிகிரி. π/6னா 180 டிகிரி by 6 that is equal to 3. ஸோ cos of 30 டிகிரியோட வேல்யூ என்னதுமா √3/2. sin of 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1/2. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த √2 cos 30. cos 30 எப்படி எழுதுகிறோம்? cos of π/6. ஓகேவா? அடுத்து sin ப்ளஸ் சைனுக்கு 130, அது π/6ன்னு. z = 2n. இந்த எண்ணை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் cos n π/6 ப்ளஸ் i sin n π/6. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தா மெய் எண்களாக இருக்கும். மெய் எண்கள்னா எப்படின்னா அதுக்கு ஒரு இருப்பாமா, z மெய்யெண் அப்படின்னா z = z பார். நம்ம ஏற்கனவே ஒரு 5th சம்மில் இதை பற்றி நம்ம போட்டிருக்கோமா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம z என்ன சொல்லியிருக்கோம், 2n cos of என்ன சொல்லலாம், cos of n π/6 ப்ளஸ் i sin n π/6. ஸோ z பார் என்னது 2n cos n π/6. ஏமா இது பார், அப்போ மைனஸ் i sin n π/6. ஓகேவா? அப்போ z மெய்யெண்ணா இருக்கச்சுமே z = z பார். அப்போ 2n z = அப்போ ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஃப்ரம் 1 and 2 z = ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரம் 1 and 2 ஏற்கனவே z மெய்யெண்ணா இருந்தால் z = z பாருங்க. ஸோ அதில் என்ன செய்யலாம், ஃப்ரம் 1 and 2 இந்த ரெண்டு யூஸ் ஃப்ரம் கிடையாதுமா, யூஸ் 1 and 2 z = z பார் என்ன செய்யலாம், 2n cos n π/6 ப்ளஸ் i sin n π/6 = z பார் என்னது 2n cos n π/6 மைனஸ் i sin n π/6. ஓகேம்மா? இங்கே 2n அடிபட்டு போயிதா. ஸோ இப்போ cos n π/6 ப்ளஸ் i sin n π/6 மைனஸ் cos of n π/6 ப்ளஸ் i sin n π/6 = 0.
இந்த ப்ளஸ்ஸும் இதுவும் அடிபட்டு போகுது. அப்போ என்ன சொன்னோம்? 2 அப்படி தானம்மா? ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எஸ் 2i ஐஏன் 2i sin n π/6 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 2i இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணச்சுமே அதுவும் 0 தானமாகும். sin n π/6 ஈக்குவல் டு 0. இந்த 2i இங்கே மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வருது. ஸோ அடுத்து நான் sin n π/6. இப்போ வந்து sin 0 0 பாருங்கம்மா. sin 0 0 sin பை வந்து 0 தான். அப்போ 0க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? sin பை sin 0 0 sin. அப்போ 0 வந்து sin பைன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கம்மா sin ஆஃப் n π/6 ஈக்குவல் டு sin பை. ஓகேவா? சைனும் சைனும் அடிபட்டு போகுது. sin π/6 ஈக்குவல் டு பை. ஸோ இங்கே பை அடிபட்டு sin ஈக்குவல் டு 1. ஸோ n ஈக்குவல் டு 6. ஓகேவாம்மா? இப்போ நம்ம இப்போ கேள்வி என்ன பார்த்துக்கிங்களாம்மா? நம்பர் 6ல் எண்ணின் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு மெய் எண்ணனோட எண் வந்து 6, அந்த எண் வந்து 6ஆக இருக்க சமயம் இது வந்து மெய் எண்களாக இருக்கும். அம்மா இந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்கம்மா. 2.2 எக்ஸசைஸ் 2.4ல் 6th ரூட் ஆஃப் √3 + i ஹோல் பவர் n. பாருங்கள் z ஈக்குவல் டு √3 + i ஹோல் பவர் n. இதை வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 2 மல்டிப்ளை டிவிஷனில் கொண்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 2 பவர் n √3 + i/2 ஹோல் பவர் n. இங்கே பாருங்கம்மா √3/2 1/2. இதுக்கு வந்து எனது cos π/6. இங்கே பார்த்துக்கலாங்கம்மா. √3யோட வேல்யூ cos 30 இருக்கச்சமையும் √3/2. cos 30 வந்து எப்படி எழுதலாம்? π/6. sin 30 1/2. 30 வந்து π/6ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா பையோட வேல்யூ வந்து 180 டிகிரி. அதை 6ஆல் டிவைட் பண்ணால் 30. அப்போ cos π/6. ஸோ z ஈக்குவல் டு 2 பவர் n cos n π/6 + i sin n π/6 அப்படின்னு வருது. ஓகேம்மா? இந்த எண்ணை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன செய்யறோம்னா இங்கே எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இசட் வந்து மெய்யன் இருக்கச்சுமே இசட் ஈக்குவல் டு இசட் பார். ஓகேம்மா? ஸோ இசட்டுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருக்கோம்லாமா? இசட் ஈக்குவல் டு 2n cos n π/6 + i sin n π/6. ஸோ இசட் பாருங்கச்சமே இதில் வந்து மைனஸ் போட்டுக்கிறோம். இசட் ஈக்குவல் டு இசட் பாருங்கச்சமையும் 2 பவர் n. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிச்சோம். 2 பவர் 1 2 பவர் கேன்சல் ஆகிடும். காசு கேன்சல் ஆகிடும். sin 2i sin n π ஈக்குவல் டு 0. இந்த 2a இங்கே மல்டிப்ளை பண்ணிச்சோம் 0. sin பையோட வேல்யூ வந்து 0. sin 0 0 sin π 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு sin n π sin π. sin கேன்சல். இங்கே வந்து பை நார்மல் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ n ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி வருது. ஓகேவா? இந்த வீடியோ 1 டைம் 2 டைம் ஓட விட்டு பண்ணிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.